Welcome you all for this parents meeting. நம்ம பங்க்சுவலாக இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களும் பங்க்சுவலாக இருக்கும். பங்க்சுவலாக யார் இருக்காங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஸோ நம்ம கரெக்டான டைமுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேரண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்க படிக்கிற கோர்ஸ் ஃபஸ்ட்டு நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் தெரியும். நான் தமிழ்லே பேசிடுறேன் பேரண்ட்ஸ். I am Professor Dr. K.N. Ramaswamy. I was a professor in Loyola College. இந்த அகாடமியை ஒரு 32 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். படிக்கணும்னா தொலைதூரம் சென்று தான் படிக்க வேண்டும், படிப்பதற்கு பயணப்பட வேண்டும். ஐயோ பக்கத்தில் இருக்குது சார். ஒரு ஸ்கூல் இருக்கிற இடத்துக்கு நம்ம இடத்தையே மாத்திட்டு போறோம். இல்லைன்னா எங்க ஸ்கூல் இருந்தாலும் குழந்தைகளை பஸ்ல அனுப்புறோம், கொண்டு போய் விடுறோம். அது ப்ரீகேஜியில், எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் அப்படியே. அப்படி வரும்பொழுது அந்த குழந்தைங்க ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட் பிரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷனை முடிச்சுட்டு ஹையர் செகண்டரியும் முடிச்சுட்டு ஒரு உயர் கல்வி படிக்கணும், ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னா நம்ம பேரண்ட்ஸ் ஜென்ரலாக தமிழ்நாட்டு பேரண்ட்ஸ் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. வீட்டுக்கு பக்கத்திலேயே பாருப்பா சேர்த்திருவோம், காலேஜ் மட்டும் இங்கே டைரக்டா எவ்வளோ தூரம் இருந்தாலும் காலேஜுக்கு அனுப்புறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பயணத்தை தொடங்கி இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் உண்மை, அது உண்மை. ஏன்னா இது ஒரு அறம் சார்ந்த நிறுவனம்னே போட்டிருக்கும். அந்த வார்த்தை போடுறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அறம் சார்ந்த நிறுவனம் அப்படின்னா நிறைய பேரை ஃப்ரீயா படிக்க வச்சுட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளி குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய தூரம் டிராவல் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களை வந்துட சொல்லுமா, விடாத வந்துட சொல்லுப்பா, யாரும் இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்க வைப்பா. அதாவது நாம் இன்னும் பயணம் செய்யும் தூரம் நிறைய இருக்கு. பாதி பயணத்தை தான் முடிச்சிருக்கோம். இந்த தேதியிலேயே பேரண்ட்ஸ்னுடைய ஆசியால, கடவுளுடைய அருளால, ஸ்டூடெண்ட்ஸ் விஷஸ்னால இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1ல இருக்கோம் நாங்க. இது உண்மை. 31 வருஷமா CA, CMA, CS 3 கோர்ஸ் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிற அகாடமி யாருமே கிடையாது. அதை ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன்னா உண்மை. எல்லாரும் போட்டுப்பாங்க, எங்களால் மட்டும்தான் சின்ஸ் 1993 போட்டுக்க முடியும். ப்ரூஃப் இருக்கு. ப்ரூஃப் ப்ரொஃபசர் டாக்டர் VS முரளி தான் ப்ரூஃப். வேற என்ன ப்ரூஃப் வேணும்? அவ்வளவுதான். இதுதான் உண்மை, வேற யாரும் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா, சவுத் இந்தியாலேயே கூட கிடையாதுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கு. எஸ்பெஷலி CMAல. CAன்னு நான் சொல்ல முடியாது. நான் சவுத் இந்தியான்னு போது ஆந்திரா முன்னாடி இருக்காங்க. ஸோ நம்ம விஷயம் தெரியாம சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் நாங்கள் தான் CA, CMA, CS. சவுத் இந்தியாவில் CMA 31 வருஷம். எஸ். அப்போ அந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணி வந்திருக்கோம். உங்க குழந்தைங்க இங்க படிக்கிறாங்க. நான் அனதர் 40 மினிட்ஸ்ல இந்த இன்ட்ரோடக்ஷன், ஓரியன்டேஷன், அதாவது முகவுரை
இதை முடிச்சுட்டு ப்ரோக்ரஸ் கார்டு கொடுத்துட்டு நீங்கள் ப்ரோக்ரஸ் கார்டை பார்த்துட்டு டீச்சர் கிட்ட பேசலாம். அதுவும் நான் ஏற்பாடு பண்ணுறேன். தயவு செய்து உங்கள் குழந்தைய கூட்டிட்டு வந்து கேட்டுட்டு போங்க. ஏதோ முடிஞ்ச உடனே கடமை முடிந்து விட்டதுன்னு தயவு செய்து போயிடாதீங்க. பேரண்ட்ஸ் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, டீச்சரை பார்த்துட்டு போங்க. அதனால தான் இன்னைக்கு 3 மணி நேரம் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், 9 to 12. ஏன்னா எங்களுக்கு இந்த 3 மணி நேரம் ரொம்ப முக்கியமான டைம். எங்களுடைய டைம் சாக்ரிஃபைஸ் அது வேற, ஸ்டூடெண்ட்ஸோட டைம். இல்லைன்னா நான் 2 கிளாஸ் போட்டிருப்பேன் இன்னைக்கு. அவங்களுக்கு கேன்சல் பண்ணி உட்கார வச்சிருக்கேன். சிஏக்கு கூட ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் வர சொல்லலை, ஒன்லி பேரண்ட்ஸை தான் மீட் பண்ணோம். சிஎம்ஏக்கு மட்டும்தான் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும். சரி, இப்போ நம்ம சிஎம்ஏ அப்படின்னா என்ன நான் சொல்லணும் பேரண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிஎம்ஏன்னா அது என்னது? சிஎம்ஏ கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்க கேள்விப்படலைன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றது யாருன்னா பக்கத்து வீடு, கீழ் வீடு, மேல் வீடு, ஏத்து வீடு, டீ கடைக்காரன், தப்பா நினைச்சுக்காதீங்க, பால் போடுற அம்மா, இன்னும் இவங்கெல்லாம் சிஎம்ஏ எல்லாம் அது ஒரு கோர்ஸ் சார், பாவம். ICWA அதுக்கு பேர், அது பிரிட்டிஷ் கொடுத்த நேம். இன்னைக்கு அதுக்கு பேர் வந்து சிஎம்ஏ, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். பாருங்களேன், உலகத்தில் ஒன் ஆஃப் தி மிகப்பெரிய கோர்சஸ்ல இதுவும் ஒன்று. அதனால தான் நான் சிஎம்ஏ ஈக்குவல் டு சிஏன்னே போட்டுட்டேன். எவ்வளோ தைரியம் வேணும் அதை போடுறதுக்கு. சிஏ இன்ஸ்டியூட் பார்த்தாங்கன்னா என் பேரில் கேஸ் போடுவாங்க. போடுங்க, பரவாயில்ல. உண்மை என்னன்னா சிஏ சிஎம்ஏ இது ரெண்டுமே மத்திய அரசு உருவாக்கின கோர்ஸ், எஸ்டாப்ளிஷ்ட் பை an act of parliament. சரி, சிஏ அளவுக்கு வேல்யூ வந்தாச்சு. இன்ஃபேக்ட் சிஏவோடவே நம்ம ஆளுங்க தான் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க. நம்ம குழந்தைங்க வாங்க போறாங்க. சார் எவ்வளோ சார் சம்பளம் வாங்குவாங்க? 1,15,000 per month மாசம் நம்ம குழந்தைங்க வாங்குவாங்க. எங்க சார்? தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் கேட்டு பார்த்துக்கங்க. அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர், AAO, குவாலிஃபிகேஷன் சிஎம்ஏ தான். சிஏ வேணா போடா, எடுக்கிறது இல்லை, அதுக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு. சரி, மற்ற இடத்துலலாம் குறைஞ்சபட்சம் 8 லட்சம், 80,000 per month போட்டிருக்கேன். ஓகே, ஆனால் 8 lakhs ஆவரேஜ் சேலரி சிஎம்ஏ முடிச்சா. அது யார் சொன்னாங்க? சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட், கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லவே இல்லை. சார் மேக்சிமம் போன வருஷம் ரீச் பண்ணிட்டோம். 28 லட்சம் ரூபாய் மாசத்துக்கான்னு கேட்குறாங்க. என்ன சுந்தர் பிச்சையா? சொல்லுங்க, 28 லட்சம் ரூபாய் வருஷம். நான் 2 லட்சம் போதாதா மாசத்துக்கு? ரைட், 28 லட்சம் ரூபாய் நம்ம குழந்தை வாங்கியிருக்கு. பேர் வந்து ஜெயசித்ரா, AVM ராஜேஸ்வரி ஸ்கூல், WCC காலேஜ், RR அகாடமி, ஃபவுண்டேஷன் டு ஃபைனல். அந்த பொண்ணு எங்க இருக்கு? டெல்லி. ஒரே ஒரு கேர்ள் தான் செலக்ட் பண்ணாங்க இந்தியாலேயே, அது அந்த பொண்ணு தான். பாருங்க தமிழ்நாட்டில் நம்ம எங்க நிக்கிறோம், அதுதான் உண்மை. என்னம்மா மேனேஜ் பண்ண முடியுமா டெல்லியில? சார் டெல்லி இந்தியாவில் தானே இருக்கு, இந்தியா உலகத்தில் தானே இருக்குது. இங்கிலீஷ் தெரியும் போ, இங்கிலீஷ் நம்மால தான் நல்லா பேச முடியும். சவுத்தில் தான் இங்கிலீஷ், தமிழ்நாட்டில் தான் இங்கிலீஷ். ஆமா, அவ்வளோ ஸ்கூல்ஸ் நம்ம பாருங்க. ஆங்கில வழி கல்வி, தமிழ் வழியில ஆங்கிலம், அது நம்ம தானே. நமக்கு தெரியாத இங்கிலீஷ் என்ன இருக்கு? இப்போ நம்ம தான் டாப். 28 lakhs. இன்னொன்னு சொல்றேனே, TV சோமநாதன்
ஃபினான்ஸ் செக்ரட்டரி, இன்னைக்கு கேபினட் செக்ரட்டரி, டாப் போஸ்ட் இன் இந்தியா. ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கே அவர் தான் அட்வைஸ் பண்றார். ஒரு நம்ம ஊர் ஆள் தான் அவர், சிஎம்ஏ. அதுதான் பியூட்டி. அப்போ சரி சார், நீங்க இங்கதான் என்ன தவறா நினைக்க கூடாது. ஆமா, நான் மீட்டிங் மறுபடியும் எல்லாம் வைக்க முடியாது. உங்க குழந்தைகளுக்காக நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க குழந்தைகளுக்காக நீங்களே வரலன்னா நான் எங்களுக்கு மட்டும் என்ன அக்கறை இருக்குது? அவங்க அடக்கிறான் பேரண்ட்ஸ் மீட்டிங், உனக்கு வேலை இல்லை, எனக்கு வரமாட்டாங்க, எனக்கு வேலை இருக்கு, எல்லா நாளும் தான் வேலை இருக்கு, எங்களுக்கு மட்டும் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமையில தூக்கத்தை தொலைச்சி, ஃபேமிலி லைஃப்பை தொலைச்சி தான் இங்கே நின்றுருக்கோம். சாதாரணமா இல்லை. நாங்கள்லாம், நான் ப்ரொஃபஸர் முரளியெல்லாம் தூக்கத்தை தொலைச்சிருக்கோம், இங்கே நின்றுட்டு இருக்கோம். இந்த காலத்தில் தவறாக நினைக்காதீங்க பேரண்ட்ஸ், ஜென்ரலாக அக்கறை இல்லை. காமர்ஸ் குழந்தைங்க பேரில் அக்கறை கிடையாது. இதே சயின்ஸ் கூப்பிட்டு காலையில் 6 மணிக்கு போய் கேட்டில் நின்றுருவாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் கேட்டில். ஐயோ இன்ஜினியரிங் ஆச்சே, மெடிக்கல் கேட்கவே வேணாம், நைட்டோட நைட்டாக படுத்துப்பாங்க கேட்டில் போய். ஆனால் நம்ம காமர்ஸ் அவன் போட வேஸ்ட். நம்மளே நம்ம குழந்தைங்கள தப்பா நினைக்கிறோம், ஏளனமா நினைக்கிறோம். அதுதான் ப்ராப்ளம். அதுதான், அதனால தான் நான் போட்டிருக்கேன், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முடியும்னு நினைக்கும் போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் முடியாது? சயின்ஸுக்கு மட்டும்தான் ப்ரொஃபஷனலா இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்திருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. கீதா கோபிநாத் IMF ஜாயிண்ட் MD, அவங்க எக்கானமிஸ்ட் கீதா கோபிநாத். அவங்களே சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் 140 மில்லியன் ஜாப்ஸ் உருவாக்கணும். இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. என்ன ஜாப் உருவாக்கணும் அதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. கிராஜுவேட்ஸ் சொல்லல பேரண்ட்ஸ், தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. கிராஜுவேட்ஸ் என்ற வார்த்தையை யாரும் யூஸ் பண்றது இல்லை. நம்ம குழந்தைங்கள்லாம் படிக்கிறது பிகாம்ன்றது ஒரு +2 மாதிரி தான். இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சு. நாங்கெல்லாம் படிக்கும் போது பிகாம் முடிச்சா வேலை கிடைச்சிரும், பேங்க்ல வேலை சொல்லி எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆமா, எவ்வளவு முறை ட்ரை பண்ணேன், இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். கேரளாவுக்கு போனேன், நீ தமிழ்நாடு போடான்ட்டாங்க. இன்டர்வியூல கேட்டாங்க, மலையாளம் அறியும் தெரியல, அது என்ன அறியும், மலையாளம் அறியும், தமிழ் அண்ட் மலையாளம் ஆல் இன்டர் கனெக்டட் லாங்குவேஜஸ், அவ்வளோதான். அங்கே வேலை கொடுக்கல. ஆனால் தமிழ்நாடு இப்படிங்க, கடவுள் நமக்கு வேற ஒரு இடத்த வச்சிருக்காரு. ஸோ அதனால அப்பயே பேங்க்ல வேலை இல்லை, இப்போ பேங்க் வேலைக்குன்னு யாரும் போறதும் இல்லை. ஏன்னா பேங்க் வேலை டார்ச்சர். தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க சார், பேங்க்ல வேலையை குறைச்சி போச்சு சார். பேங்க்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆள் எடுக்கிறது குறைச்சிட்டாங்க, இருக்கிறவங்க போயிடுறாங்க. பேங்க் வேலை அட்ராக்டிவ் கிடையாது சார். அது ஒரு காலம், நாங்க படிக்கும் போது அது ஐயோ பேங்க்னு. இப்ப அதெல்லாம் இல்லை, பேங்க் எல்லாம் மர்ஜ் பண்ணிட்டு போறாங்க பாருங்க. அப்போ அதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொட்டி பேங்க் ஜாபுக்கு ட்ரைனிங். பாவம், இதெல்லாம் சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஏன் சார் நீ சொல்லக்கூடாதா? யாராவது கூட்டாதான சொல்றது? கூப்பிடவே மாட்டேன்றாங்களே. ஆமா, ஏன் சார் கூப்பிட மாட்டாங்க? பணம் இல்லை என்கிட்ட, பேப்பர்ல யாரும் கூப்பிட மாட்டாங்க, அவ்வளவுதான் சார். பணம் இருந்தா பணம் கொடுத்தா எஸ் பேப்பர்ல போடுவாங்க. அதுவும் நம்முடைய ஊடகங்கள் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா ஒரு கோர்ஸ் இருக்கேடா, CMAன்னு ஒரு கோர்ஸ் இருக்கே, யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா பணம் வரக்கூடியது அதுதான். அப்பேற்பட்ட கோர்ஸ் இது சார். CA சைன் பண்ண முடியும் சார், CMAவும் சைன் பண்ண முடியும்.
இப்போ இவரு வெங்கட்ரமணன் இருக்காரு, ஐயா பேரு பிரவீன் இருக்காரு. பிரவீன் பிகாம் முடிக்கிறாரு, பிரவீன் பிகாம். பிரவீன் எம்காம் முடிக்கிறாரு, பிரவீன் எம்காம். பாருங்க, ஸ்ரீஹரி முடிக்கிறாரு, ஸ்ரீஹரி எம்பிஏ, ஸ்ரீஹரி ஐஐடி, ஸ்ரீஹரி ஐஏஎஸ், குமாரவேல் ஐபிஎஸ். எல்லாம் பின்னால்தான். இதே ஒரு குமாரவேல் சிஎம்ஏ முடிச்சா சிஎம்ஏ குமாரவேல். எப்படி பாருங்க, அவ்வளவுதான். சிஎம்ஏ வெங்கட்ரமணன் முடிஞ்சே போச்சே. சிஏ, சிஎம்ஏ, இதுதான் பேர். டாக்டர், இவங்க தான் போட முடியும் பேரு. பேருக்கு முன்னால போட்டா பெரிய ஆளா? பெரிய ஆள் தான். ஏ சைன் பண்ணா பா கவர்மெண்ட். ஐயோ, காஸ்ட் ஆடிட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இவங்க தான் சைன் பண்றாங்க. சிஎம்ஏ தான். சிஏனா ஸ்டாட்யூட்டரி ஆடிட், பேலன்ஸ் ஷீட். சிஎம்ஏனா காஸ்ட் ஆடிட், சைன் பண்ணியே ஆகணும். சிஎம்ஏ முடிச்சா பிராக்டிஸ் பண்ணலாம், நிறைய பிராக்டிஸ் பண்ணலாம். நிறைய தொழில் இருந்தாச்சு தமிழ்நாட்டில். தமிழ்நாடு $1 trillion எக்கானமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 5 ஸ்டேட் $1 trillion. ஏற்கனவே மகாராஷ்டிரா 0.5 கிராஸ் பண்ணிட்டாங்க. நேத்து நியூஸ், தேவேந்திர பட்னாவிஸ் அவருடைய ஸ்டேட்மெண்ட், சிஎம் டெப்டி சிஎம், அவர் ஸ்டேட்மெண்ட். அப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், 5 ஸ்டேட் $1 trillion. அமெரிக்காவையே நம்ம மிஞ்சிருவோம் போல இருக்குது. அதுல பாருங்க, சவுத்துல 2 ஸ்டேட், ஆந்திரா இல்லையா பிரிச்சுட்டாங்க, ஏழுகுண்டல வாடாவை பிரிச்சு விட்டாங்க பாருங்க. அதனால அது ஒன்னா சேர்ந்தா அவங்களும். அப்ப சவுத்துல இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டியா, நமக்கு இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டியா? அவ்வளவுதான். இப்ப சிஎம்ஏ படிச்சாதான், அவங்க கீதா கோபிநாத் சொன்னது அதுதான், ஸ்கில்டு பீப்புளை உருவாக்குங்க. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. நம்மெல்லாம் புக்கு படிச்சுட்டு போயிடுறோம். உங்க குழந்தைங்க படிக்கிற புக்கு சும்மா, பேரண்ட்ஸ் சும்மா. சாருக்கு தெரியும், அக்கவுண்ட்ஸ் புக்கு நான் ஓப்பனா சொல்லிட்டு போறேன் சார். எனக்கு என்ன சார், நாங்கெல்லாம் அக்கவுண்ட்ஸ் படிக்கும் போது இவ்வளவு பெரிய புக்கு, ஆமா, அதை வச்சுட்டு படிச்சோம். சென்னை வந்த போது என்னால ஒரு கம்பெனியில அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. நான் சார் 3 லட்சம் கொடுத்தாங்களா, 300 ரூபா கொடுத்தாங்க, அவ்வளவுதான் சார். 100 ரூபா சேட்டு வாங்கிப்பாரு வாடகை, 200 ரூபா தான் சாப்பாடு, ஒண்ணும் பண்ண முடியாது, முடிஞ்சுது. இன்னைக்கு உங்க குழந்தைகளை கேட்டு பாருங்க, என்ன வச்சுட்டு இருக்காங்க? Q&A புக், இவ்வளவு பெரிய புக் வச்சுட்டு இருப்பாங்க. ஆத்தர் பேர்லாம் சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். அதுல என்னது? கொஸ்டின் ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர். நாடா வினாவிடை, வினாவிடை, வினாவிடை வேற, புக்கு டெக்ஸ்ட் புக் வேற. டெக்ஸ்ட் புக் நாங்க படிச்சது, அதுல Q&A எல்லாம் கிடையாது, டெக்ஸ்ட். பாருங்க, வினாவிடை, கைடு, கைடு தான் படிக்கிறாங்க நம்ம குழந்தைங்க. கைடை படிச்சுட்டு எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியை கைடு பண்ண முடியும்? அவ்வளவுதான். அதுவே வருதுமா, நான்லாம் யோசிச்செல்லாம் சொல்லலை, தானா வருது. கைடு படிச்சுட்டு கம்பெனியை கைட் பண்ண முடியுமா? போடா. அப்போ 8000 தான் நமக்கு நிர்ணயிக்கப்படுகிறது சம்பளம். இது உண்மை. பிகாம் முடிச்சா 8000. நான் சார் இப்படி சொல்றேன். சரி 10,000, ஐயோ, சரி 15,000 போதுமா? என்ன பண்ணணும்? சரி 20, 2 வருஷம் தூக்கி பிழிஞ்சு போட்டுருவாங்க. கேம்பஸ் வருது, கேம்பஸ் கேம்பஸ் கேம்பஸ். நான் கேம்பஸ் 18,000. 80 பேர் இருந்தா 10 பேர் எடுத்துன்னு போவாங்க கேம்பஸ், பெஸ்ட், அவ்வளவுதான். அந்த 10 பேர் 2 வருஷம் கழிச்சு வேலையை விட்டு அமைச்சிருவாங்க. ஏன்? இன்னும் 10 பேர் ரெடியா இருக்கான். லாரி வரும், லாரியில போய் போய் கேம்பஸ். சார் என்ன தப்பா நினைச்ச கூடாது, உண்மை. 40 வருஷமா காலேஜில் இருந்திருக்கேன் பேரண்ட்ஸ்.
உண்மையைத்தான் பேச முடியும். அப்போ இதுதான் நம்முடைய நிலைமை. பேண்டமிக் டைம் படிச்சவங்க தான் நின்றாங்க, பணக்காரங்கள்லாம் காலி ஆயிட்டாங்க, நாங்களே காலி ஆயிட்டோம். நாங்க ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. நாங்க அகாடமி காலையில் சொல்லிட்டு இருந்தேன், 15 லட்சம் அங்க கொடுக்கவே இல்லை, போடான்ட்டார் அட்வான்ஸ். என்ன பண்றது பேரண்ட்ஸ்? கண்ணீர் வரல, உள்ள அடக்கிக்கணும். அதுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. மறுபடி ஏதாவது வராதுன்றது என்ன நிச்சயம்? வந்தா உங்க குழந்தைங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது படிப்பு மட்டும் தான், குவாலிஃபிகேஷன் மட்டும் தான். பிகாம் இருக்கு, பிகாம் எல்லார்கிட்டையும் இருக்கு. இந்தியாவில் கோடான கோடி பேர்கிட்ட பிகாம் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னா கேஸ் போட்டுருவீங்களே, நான் சொல்லலை. எக்கனாமிக் டைம்ஸ், நியூஸ் பேப்பர் சொல்றாங்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஆனா நம்ம பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம அப்போ உங்க குழந்தைங்க சிஎம்ஏ அருமையான கோர்ஸ் சார். என்ன சார் அது சிஎம்ஏ? உங்க குழந்தைங்க காஸ்ட் அக்கௌண்டன்ட்